ஸ்க்ரீன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சௌமியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மின்மினி படத்தினுடைய ரிவ்யூ. ஹலிதா அவங்களுடைய டிரெக்ஷனில், மனோஜ் பரம்சா அவங்களுடைய சினிமாட்டோகிராஃபியில் வெளிவந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய படம் தான் மின்மினி. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய மகள் கத்திஜா அவங்க வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க பிரவீன் கிஷோர், எஸ்தர் அண்ட் அவங்களோட சேர்ந்து கௌரவ் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், மனோஜ் பரஹம்சா சினிமாட்டோகிராஃபராக மட்டும் இல்லாமல் படத்தினுடைய ப்ரொடியூசராகவும் அங்கே இருக்கிறாரு. ஸோ அவரே வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதில் ஒருத்தவங்க வந்து இறந்துடுற போது அவங்களுடைய அந்த ஸ்பேஸ் அந்த வந்து ரொம்ப ஏக்கமாக லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது அவங்களுடைய தாக்கம் இன்னொரு ஃப்ரெண்டை எப்படி பாதிக்குது, அதுக்கப்புறமா அவருடைய லைஃப்பில் என்ன நடந்ததுன்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரியாக சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹலிதா அவங்களுடைய படங்கள் ரொம்ப லைவ்லியாக ஒரு மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் அப்படிலாம் இருக்காது. அவங்களுடைய படம் பார்க்கணுன்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான பொறுமையாக அந்த ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்றது கண்டிப்பாக அவங்களுடைய டைரக்ஷனில் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து சில்லுன்னு கருப்பட்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏலே, இது எல்லாமே ஒரு மாதிரி ஸ்லோ மூவிங்காக இருக்கும். ஸோ அதே பேட்டர்ன் தான் அதுலேயும் இருக்கும். டைரக்ஷனில் ஸ்லோ மூவிங் நம்ம பார்க்கும்போது அப்படின்றத தாண்டி படம் எடுக்கிறதுக்கே அவங்க வந்து அவ்வளோ ஸ்லோவாக எடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சின்ன வயசுலேருந்து காட்டக்கூடிய பசங்க அவங்களே வளர்ந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சின்ன பசங்களாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்க வளர்ந்து இருக்கிறாங்கன்னா அந்த 7 years டைம் கொடுத்து அவங்க நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் மீதி படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஒரு பொறுமையாக எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நேச்சுரலாக அந்த லைவ்லியாக இருக்கணுன்றதுக்காக. அண்ட் இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாய்ஸ் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க தான் வந்து பிரவீன் அனுப்புகிறான் கௌரவ். இவங்க வந்து கான்வென்ட்டில் ஊட்டியில் வந்து கான்வென்ட்டில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இதில் பிரவீன் வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் கேலி பண்ணுறது ஒருத்தவங்களை கௌரவ அண்ட் கௌரவ் என்ன வேணால் கிண்டல் பண்ணாலும் அவருடைய பாசத்தையும் அவருடைய அன்பையும் அவர் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர், ரொம்ப கேராக பார்த்துக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் டெட் ஆகி இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஐயோ நம்மளை எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டா, நம்ம என்ன பண்ணாலுமே அவ்வளோ தூரம் லவ் அண்ட் அஃபெக்ஷனை காட்டின அவனை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, எனக்கு அவங்கள விட்டுட்டு இப்போ அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறது. அண்ட் அவங்க ஃப்ரெண்டு என்னென்னமெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இவரும் வந்து பண்ணுறது. ஏன்னா யூஸ்வலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கக்கூடிய கேரக்டரே வேறு. பட் ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறமா அவருடைய கேரக்டரை வந்து இவர் உள்வாங்கி அவர் என்னெல்லாம் பண்ணுவார், ஹார்ஸ் ரைடிங், ஃபுட்பால். ஸோ இவர் வந்து ஆர்ட்டாக இருக்கக்கூடியது, அந்த ஓவியராக இருக்கக்கூடியவர் அவருடைய என்னென்னலாம் விளையாடுறாரு. அண்ட் இவருக்கான ஹேபிட் எல்லாம் தாண்டி அவங்க ஹேபிட்டை இவர் ஃபாலோ பண்ணுறது. கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அது அவருடைய மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி ஸ்கூலில் எங்கே பார்த்தாலும் அவரை வந்து பார்க்குற மாதிரியும் அண்ட் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பித்து இதுக்கப்புறமா முடியாது அப்படின்ற மாதிரி எங்கேயாவது நம்ம போயிடணுன்ற மாதிரி போயிடுறாரு. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்தர் அவங்க இந்த படத்தில் அவங்களுக்கும் ஒரு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஹார்ட்க்கு வந்து கிடைக்கிது. அதனால அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி அந்த ஹார்ட்டை மாற்றி வைக்கிறாங்க. அண்ட் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்கூலில் சேரணும்னு ஃபைனலி அவங்களுக்கு ஹார்ட் கொடுத்த நபர் எந்த ஸ்கூலில் படித்தாங்களோ அந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது இவங்க வந்து ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க, இவர் வந்து இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் எங்கே போயிட்டார் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி சோஷியல் மீடியா மூலயமா அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருந்ததுன்னா நேச்சர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரிலீவிங் ஒரு ஹீலிங்காக இருக்குன்றதுக்காக அவர் வந்து ஹிமாலயாஸ், லடாக் அந்த மாதிரி அங்கே போய் அங்கே ரொம்பவே அவருடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கிறாரு. இவங்களும் அங்கே போகிறாங்க. அண்ட் அங்கே போனதுக்கப்புறமா எதர்ச்சியாக இவங்க சந்திக்கிற மாதிரி எல்லாமே நடக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆகுது. அண்ட் ஒரு ஸ்டேஜில் ஒரு கட்டத்தில் இவங்க வந்து தொடும்போதெல்லாம் அவங்க ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கும் போது ஏன் உனக்கு இவ்வளோ ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக அடிக்குதுன்றது ஒரு கட்டத்தில் அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. எஸ், எனக்கு வந்து இருக்கக்கூடிய ஹார்ட் வந்து என்னுடைய ஹார்ட் கிடையாது, இது உன் ஃப்ரெண்ட் ஹார்ட்டு, அதனால தான் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பீட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஒரு அழகான ஒரு ஸ்டோரியும் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரியும் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து ரொம்ப அழகாக கலந்து கொடுத்துருப்பாங்க. அதை விட மனோஜ் பரஹம்சா அவங்களுடைய சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லவே வேணாம். அதுவும் ஹிமாலயா
ஹிமாலயாஸ், லடாக் அந்த சைடில் எவ்வளவு அழகான ஃபோட்டோகிராஃபி வந்து காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து அவர் மட்டும் இல்லாமல் அபிநந்த் அவரும் வந்து இதில் சினிமாட்டோகிராஃபராக இருக்காங்க. ஸோ 2 பேர். அண்ட் அதை விட முக்கியமானது கத்திஜா அவங்களுடைய மியூசிக் அண்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலுமே வந்துட்டு அழகான அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து வெளிப்படுத்துகிற விதமான மியூசிக் இன்னுமே கூடுதலான ஒரு ஆடட் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய எடிட்டர் ரயான் அவங்களுடைய வேலையை ரொம்பவே கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை பார்க்க போகணுன்றவங்க எனக்கு வந்து ரொம்ப கமர்ஷியல் படம்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த கமர்ஷியலில் ஓகே ஃப்ரெண்ட்ஷிப் படம் தானே போய் பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா இது மற்ற ஃப்ரெண்ட்ஷிப் படங்களை மாதிரியான ஒரு படமாகவும் இருக்காது. அதே மாதிரி லவ் ஸ்டோரி பிடிக்குன்றவங்களுக்கு லவ் ஸ்டோரி படம் அப்படி சொல்லி போனீங்கன்னா இது வந்து அதுக்கேற்ற மாதிரியான கமர்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஒரு டான்ஸோ ஒரு பாட்டோ டூயட் அந்த மாதிரியோ நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப பொறுமையாக வெறும் ஆர்ட் மட்டும் நீங்கள் ரசித்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான மூவியாக இருக்கும். அண்ட் ஹலிதா அவங்களுடைய இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸான மூவியெல்லாம் பிடிச்சவங்களுக்கு அவங்களுடைய பேட்டர்ன் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே போல் தான் இந்த படமும் இருக்குது. அண்ட் பொறுமையாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அழகான மின்மினியாக இந்த படம் வந்து உங்களுக்கு அமையும். அண்ட் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப சூதிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய அயன் ஸ்க்ரீன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.